Assalamu alaikum and hi everyone. Welcome back to another episode of ARB Recipes. ARB கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு மாம்பழ சீசன்லேயும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிட வேண்டிய மேங்கோ கேசரி. ரொம்பவே சுவையான இந்த மேங்கோ கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் ARB ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேங்கோ கேசரி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் ரவா, 1 கப் சுகர், முந்திரி பருப்பு சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் மாம்பழ விழுது. மாம்பழ துண்டுகளை வந்து ஒரு மிக்ஸில் நல்லா அரைச்சி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த கப்பால் ரவா அளந்தோமோ அதே கப்பால் இந்த மாம்பழ விழுதி நம்ம அளந்து வச்சுக்கலாம். மாம்பழ துண்டுகளை இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாம்பழ விழுதை நம்ம எந்த கப்பால் ரவா அளந்தோமோ அதே கப்பால் 1 கப் எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல ஒரு சாஸ்பேனில் 3 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகியதும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சின்ன சின்ன துண்டுகளை நறுக்கின முந்திரியை இதில் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். முந்திரியை கருக விட்டுறாதீங்க. நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ண இந்த முந்திரிலேருந்து நான் ஒரு 5 பீஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் கார்னிஷிங்காக. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் ரவா சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துலேயே ரவா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டு இதே பேனில் 3 கப் அளவு சூடான தண்ணீர் சேர்த்துக்கலாம். ஹாட் வாட்டர் சேர்த்தா தான் கேசரியுடைய டெக்ஸ்டர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு ரவையும் தனித்தனியாக தெரியும். ஸோ சூடான தண்ணீரை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவு சுகரும் சேர்த்து லைட்டாக ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த தண்ணீர் நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஏற்கனவே ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறதுனால ரொம்ப நேரமும் ஆகாது, சீக்கிரமாகவே கொதிக்க ஆரம்பிச்சிடும். தண்ணீர் இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வந்து கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ரவா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற தண்ணீர் முழுவதுமே இந்த ரவா ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். அது வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஆட் பண்ண தண்ணீர் முழுவதுமே இந்த ரவா ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடுச்சு. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து திரும்பவும் கைவிடாமல் கிளறிக்கோங்க. நம்ம சேர்த்த தண்ணீர் முழுவதுமாக வற்றி இந்த அளவுக்கு கேசரி நல்லா திக்கானதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற 1 கப் அளவு மாம்பழ விழுதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். மாம்பழ விழுது இந்த ரவா கூட நல்லா சேர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா 1 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ 1 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இப்போ மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு இன்னும் 1 நிமிஷம் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ARB ரெசிபீஸ் சேனல் இப்போது சோஷியல் மீடியாலையும் ரொம்ப ஆக்டிவாக இருக்குது. ஸோ மறக்காமல் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஐடியிலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம். யம்மியான மேங்கோ கேசரி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் ஒரு பிஞ்ச் அளவு குங்குமப்பூ சேர்த்து ஒரு சர்விங் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குங்குமப்பூ ஃப்ளேவர் பிடிக்கலைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். டோட்டலாக ஆப்ஷனல் தான். எந்தவித ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலரிங் சேர்க்காமலேயே நம்மளுடைய மேங்கோ கேசரி பார்க்கறதுக்கு நேச்சுரலாக ரொம்பவே அழகாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. ஸோ நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனி ஒவ்வொரு மாம்பழ சீசன்லேயும் இந்த மேங்கோ கேசரியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. மறக்காமல் ARB ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வித்தியாசமான வீடியோட நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.